அண்மைச் செய்தி. டாஸ்மாக் வழக்கில் நடக்கும் இடி ரெய்டுகள் ஸ்டாலினுக்கு பயத்தை உருவாக்கியிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அவரது இந்த அறிக்கை குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். அதிமுகவின் ஆரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சேவூர் ராமச்சந்திரனுடைய இல்லத்திலே தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அந்த சோதனைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் வழக்கிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடி ரெய்டுகள் முதலமைச்சருக்கு பயத்தை உருவாக்கி இருக்கின்றது எனவும், அந்த பயத்தின் காரணமாக என்ன செய்வது என்று தெரியாமல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதிமுகவினர் வீட்டிற்குள் லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பியிருக்கின்றார் என்றும் விமர்சித்திருக்கின்றார். டாஸ்மாக் ரெய்டுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்போது தன்னுடைய மௌனத்தை கழிக்கப் போகின்றார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், பின்னப்பட்ட புனை கதைகளால் போலி வழக்குகளின் அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய அதிமுகவினர் வீடுகளுக்கான அந்த ரெய்டுகள் அதிமுகவின் இயக்கத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இவை அனைத்தையும் நிச்சயம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களிலே சோதனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முக்கிய நபர்களிடமும் அவர்கள் சோதனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த சூழ்நிலையில்தான் அமலாக்கத்துறை ரெய்டுகளை பார்த்து அதன் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான தற்போதைய ஆரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் இல்லத்திலே தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருவதாக குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.